என்னென்ன கண்டு வைக்கிறீங்க? செம்பருத்தி கண்டு, ஜப்பான் ரோஸ், தக்காளி, கத்தரி, கைத்தை, ஜம்பு, சோசனை கொண்டு போகணும். வீடியோ திலக்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கூறிக்கொண்டு நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சாவகச்சேரியில் நிற்கிறேன். என்ன இங்கே விசேஷம்னு சொன்னால் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சாவகச்சேரியில் மகளிர் விவகார அமைச்சால் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த கண்காட்சியை பார்க்குறதுக்கு தான் நான் எனது உறவினர்களோடு வந்திருக்கிறேன். இது தொடர்பான காட்சிகளை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்படி என்னடா இந்த கண்காட்சியில் இருக்குன்ட்டு உள்ளுக்கு போய் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இங்கே காணப்படுது. அழகு சாதன பொருட்களாக இருக்கலாம், மற்றது அவர்களுடைய வணிகம் சார்ந்த புடவை சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், அவர்களுடைய கைவினை பொருட்களாக இருக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் பாருங்கள், சின்ன சின்ன உருவங்கள் எல்லாம் இருக்குது. அதை விட சாடி இருக்குது, யானை உருவங்கள் எல்லாம் இந்த இதில் காணக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறைய பொருட்களை இந்த கண்காட்சியில் காணக்கூடியதாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தானிய வகைகள், புத்தகங்கள் இதெல்லாமே இந்த கண்காட்சியில் காணக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்களும் என்னடா இன்றைக்கி ஏதாவது ஒன்று வேண்டுவோம்னு தான் இதுக்குள்ளே போயிருக்கிறோம். சரி பார்ப்போம், நாங்கள் என்ன வேண்டுவோம் மட்டும் இங்கே பார்ப்போம், விசாரித்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இதில் பாருங்கள், போத்தூர்களில் நிறைய ஜூஸ் ஐட்டங்கள், எண்ணெய் வகைகள், மற்ற இந்த டீ குடிக்கிறதுக்கு பாவிக்கிற நாவல் பழத்தின் தூள் ஐட்டங்கள், கொய்யாத்தூள், இப்படி நிறைய மருத்துவ பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது. பாருங்கள், எண்ணெய்கள் எல்லாம் இருக்குது. பார்ப்போம், விசாரித்து பார்ப்போம். இதே நான் உங்களோட உற்பத்தியா? அப்போ அதான் நீங்கள் செய்கிறதா? என்னது தேங்காய் ஜாமு வேட வரியா? சரி சரி, இதில் உண்டு இந்த நெய்யை தாங்கக்கா, ஜாம் ஒன்று நெய்யும் போடுங்க. சப்பா எங்களுக்கு தேவையான சாமானை நாங்கள் இப்போ வேண்டிட்டோம். இங்கால போய் பார்ப்போம். இங்கால நிறைய புடவை கடைகள், கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதை விட பார்க்க அழகாகவே இருக்குது. மரங்களால் செய்திருக்கிறாங்க. என்னது அதை விட அந்த சிரட்டியால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்குது. இதுகள் என்ன விலையண்டு இந்த அக்காட்ட ஒரு கேட்டு பார்ப்போம். சரி, இங்கால அப்படியே நாங்கள் என்னென்ன பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு போய் பார்ப்போம். அப்படியே போனால் இதில் இந்த உணவுகள், இந்த நொறுக்கு தீனன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஸ்டைலில், அது இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு கலை நிலையம் ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அவளுக்கு மேக்கப் பண்ணி கொண்டு இருக்காங்க போல இருக்குது. கண் இமைகளை சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய அதாவது பெண்களை மையமாக கொண்ட உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம், கலை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம்,
நிறையாவே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதை விட இங்கே போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவியங்கள் நிறையா இருக்குது. என்ன இருக்குன்னு சொல்லி என்ன படங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு விசாரித்து பார்ப்போம் போய். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஓவியங்கள் இருக்குது. ஒன்றுங்கிற யாழ்ப்பாண நூலகமும் எங்களோட பாரம்பரிய விளையாட்டுக்கள் எல்லாமே ஓவியமாக தீட்டப்பட்டிருக்குது. இது ஒரு அம்மா இருக்கிற நாங்கள் அவட்ட போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இதோட விலைகள் என்ன, இது யார் கீறினதுன்னு சொல்லி ஒரு விசாரித்து பார்ப்போம். வாங்க போய் இந்த அம்மாட்ட இருக்க நாங்கள் இது தொடர்பாக விசாரித்து பார்ப்போம். நீங்களா கீறினது யாரு? நான் மார்னிங் வரை இல்லை, இப்போ தான் வந்தேன். என்ன இல்லை படம்? என்ன விலை அந்த படம் இல்லாமல் இது எல்லாமே கையால் கீறினதா? இது இந்த யாழ்ப்பாண நூலகமாக கீறினது. நல்ல என்ன விலை அந்த படங்கள் எல்லாம்? 15,000. அவன் நிற்கிறா போயிட்டானே. இந்த இதுக்குரிய பொருட்கள் எல்லாம் இவரும் ஆர்டிஸ்ட் தான். இதுக்கான மிஷின் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவள் வச்சு தான் அவதான் செய்கிறாள். மிஷின் எல்லாம் இருக்கு, ஓட்டோ வைக்கிறதுக்கு, அந்த பட்டன் போடுறதுக்கு. நாங்கள் கேட்குற படத்தை இப்படி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சரி, நாங்கள் இப்படி இங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் வராங்க, இப்போ வர ஆட்கள் கூட வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் போய் என்னென்ன இருக்குன்னு விசாரித்து பார்ப்போம். இஞ்சார ஒரு அக்கா வந்து நிறைய மரக்கண்டுகள் எல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் போய் என்னென்னு கேட்டு பார்ப்போம் என்னென்ன கண்டுகள் இருக்குண்டு. வாங்க போவோம். என்னென்ன கண்டு வைக்கிறீங்க? கண்டு, ஜப்பான் ரோஸ், தக்காளி, கத்தரி, பைத்தன், ஜம்பு, ஊர் ரோஸ் எல்லாம் எங்களோட உற்பத்தி. நாங்களாக செஞ்சு நாங்களாக வெட்டேரியன் பப்பா கண்டு கட்டி எடுத்து இந்தியாவில் ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம். பாப்பாங்கிட்ட உறவினர்கள் அவங்க நிற்கிறாங்க. இப்போ நாங்களும் போனால் ஜூஸ் குடிக்கலாம். நம்ம இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க? எந்த இடம்? என்னண்டு? அவங்க உற்பத்தி செய்து தான் கொண்டு வராங்க. என்னண்டு? முக்கியமாக இருக்குது. இது சிறுதானியம் சாமத்தினி அதை போட்டு பசுப்பால் போட்டு கக்கண்டு போட்டு செய்கிறேன். பசுப்பால் செய்கிறீங்க? நல்ல கக்கண்டு பசுப்பால். இது என்ன தண்ணியில் போட்டு குடிக்கிறதா? இல்லை, சும்மா சாப்பிடுறது. என்ன போட்டு சாப்பிட்றதா? சீனி போட்டு சீனி எல்லாமே போட்டு சும்மா சாப்பிட்றது. சிறுதானியம் சாமத்தினி சோசனை கொண்டு போகணும். நல்லா இருக்கா? சின்னகளுக்கு கரண்டியை போட்டு குடிச்சு விட்டா கிணத்துல போட்டுட்டு சின்னாக்களுக்குனா இல்லை சத்தானது இதாக இருக்கு வேணே. சிறுதானியம் தானே சாமத்தினி அதுகளெல்லாம் போட்டு செய்கிறோமா. இந்த மாத்தான் இதுக்குள்ள பசுப்பாலை போட்டு கக்கண்டு போட்டு பசுப்பால் போட்டு முட்டைமா செய்கிற மாதிரி முட்டை போடுறது இல்லை. முட்டைமா இந்த இருக்கு. இது முட்டை நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் முட்டை உளுத்தம்மா அது போட்டு செய்கிறது. இது முட்டை. இது
சரி, இங்கே அப்படியே போகிற முடியும் சொன்னால் எங்களை உறவினர்கள் எல்லாருமே ஜூஸ் கடையில் அடியில் நிற்கிறாங்க. எல்லாருமே ஜூஸ் வண்டி குடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க போல் இருக்குது. இப்போ நாங்களும் இதில் ஜூஸ் வண்டி குடிப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாச்சி உணவகம் தான், கைதறி அம்மாச்சி உணவகம் தான் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான நிறைய ஜூஸ் ஐட்டங்கள், மற்றது சூப்பெல்லாம் இருக்குது. தம்பி வேண்டி குடிக்கிறார். இப்போ நாங்களும் முருகா குடிச்சு பார்ப்போம், அக்காட்ட கேட்டு பார்ப்போம் என்னென்று சம்மந்தமாக. ஒன்றும் இனிப்பு இல்லையா? எல்லாம் முறைப்பு தான். எடுப்பேன் முதல் நல்லா ஜூஸை குடிச்சிட்டு தான் அதை எடுக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா இதில் ஜூஸ் அடித்து கொண்டு நிற்கிறா. ஜூஸ் அடித்து இப்போ ஜக்கில் ஊற்றி தர போகிறா. பாருங்கள், நாங்கள் எல்லாருமே குடிக்க போகிறோம். குடிக்கிற காட்சியும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். கைதறி அம்மாச்சிரும். நீங்கள் யாராவது கைதறிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த அம்மாச்சியில் போய் ஜூஸ் வண்டி குடிங்க. சூப்புகள் எல்லாம் இருக்குது. உங்களோட ஆரோக்கியமான முறையில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தயாரித்து தருவாங்க. நீங்கள் கைதறிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அம்மாச்சிக்கு போய் இந்த ஜூஸ் எல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. வந்து போட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். தம்பி ஆட்டா மீன் ஆட்டா 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 சரி சரி இன்னும் தாங்க தரமான ருசியாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. கேவலமாக இருக்குது, வேறு லெவல் அந்தமாக இருக்குது. கட்டாயமாக தான் குடிச்சு பாருங்க. என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? இதில் என்னென்ன போட்டது? பச்சை தண்ணி மட்டும்தான் போட்டோம். என்னென்ன போட்டது? வெள்ளரி பழத்தில் தான் இருக்குது. எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாவகச்சேரியில் பிடிக்கிற நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் இன்றைக்கி இல்லை, இந்த ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கிறபடியாக தான் இங்கே இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க வாங்கி. நீங்கள் ஒருக்கா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் எல்லாம் சேல்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன விலை போகுது பைக்? தம்பி 6 அதுதான் பைக் பார்க்க போகிறேன். காய்ச்சி கேளு தானே எடுக்கட்டியா? இவன் நீங்கள் ஏன் பக்க போகிற? வா லீஸுக்கு எடுக்கலாம் தானே. லீஸ் 1.31 கட்டிங்கன்னா எடுக்கணும். ஃபோட்டோ எங்கே இருக்குங்க? எடுக்கலாம். எவ்வளோ கட்டு காசு கட்டணும்? 1.31 கட்டணும். மாதம் எவ்வளோ கட்டு காசு? போடுற வருஷத்தை எத்தனை? இப்போ 2 வருஷம்னு சொன்னால் எவ்வளோ கட்டு காசு வரும்? 24,000 ரூபா மாதம் தானே? பொருங்க பயப்பு 2 வருஷம் 20. அது மாதம் எவ்வளோ கட்டணும்? அது தம்பி இங்கே போடுற லீஸாக கொடுக்கும். 15 லட்சம் கட்டணும். டவுட்டு இப்போ புது ஆட்டோன்னா என்ன விட மொத்தமாக எவ்வளோ முடியும்? 1995 1995 15 கட்டணும். இங்கே அப்படியே பெட்ஷீட் கடை ஒன்று இருக்குது. நம்மளோட தமிழில் அழகாக சொல்ல போனால் போர்வை என்று சொல்லுவாங்க. அது இங்கே விற்கிது. அப்படியே எங்களோட உறவினர்களெல்லாம் போய் நாங்கள் அந்த கடையில் பெட்ஷீட்டும் வேண்டினோம். நாங்கள் நல்ல அழகான பெட்ஷீட்டுகள் இருக்குது. உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த சூடை தணிக்கக்கூடிய வகையிலான பெட்ஷீட்டுகள் தான் இதில் அதிகமாக வந்து காணப்படுது. நல்ல பெட்ஷீட்டுகள் பார்க்குறதுக்கு அழகாகவும்
உறவுகளை இந்த கண்காட்சியில் நிறைய அனுபவங்கள், நிறைய பொருட்களை வேண்டியிருந்தோம், நிறைய நல்ல அனுபவங்கள். இதோடு நாங்கள் இதை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.